Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஹந்தி கிளாஸ் பார்ட் 1. அதாவது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி அழகான மெஹந்தி போடுறது எப்படி அப்படின்றத இதுக்கப்புறம் டெய்லியும் பார்ட்டாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டே 1ல் வந்து நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் டைம் ஒதுக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட், அடுத்து இதை விட கொஞ்சம் பெரிய ரவுண்ட், அடுத்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ரவுண்ட், இது மாதிரி வந்து ஒரு 6 ரவுண்ட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 6 ரவுண்ட்ஸ் போட்டுட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து கலர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 3 செட்ஸ் வந்து வரையணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இது மாதிரி ஒரு செட்டு வரைஞ்சிருக்கேன். 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு லைனில் 3 செட்டு வரைஞ்சிக்கோங்க. இதை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கையில் மீன்ஸ் நம்ம கையில் தான் போட்டு பார்க்கணும் இல்லையா? ஸோ வந்து நீங்கள் கையில் நார்மலாக இந்த மாதிரி டாட்ஸ் போட முடியாது. இப்போ கையில் போட்டு பார்க்குற மாதிரியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீட்டில் ஒரு வேஸ்ட்டான டைல்ஸோ இல்லை ஒரு தட்டு இருக்குது அப்படின்னா தட்டு எடுத்துகிட்டு பேக் சைடில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி டாட்ஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் வந்து லைனாக இருக்க டாட்ஸை வச்சு பழகுங்க. வச்சு கரெக்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வருதா, ரவுண்ட் ஷேப்பில் வந்து உள்ளே வந்து நம்மளால் கலர் கொடுக்க முடியுதா இல்லை ரவுண்டாக வரலையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். டே 1 இது தான். இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிங்க. அண்ட் டே 2ல் அடுத்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இது மாதிரி 3 செட்ஸ் நோட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தட்டில் போட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தட்டோட பேக் சைடில். அதுக்கப்புறம் ஈஸியாக வாஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.